ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் வாங்க. அயனோஸில் இந்த ஸ்மோக்கி தந்தூரியும் இந்த ஃப்ரெஷ் டொமேட்டோ சாஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஏன் ரெடி பண்ணுறேன்னா, இந்த பீஸாலெலாம் சாஸ் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட்லேயே நீங்கள் மயோனஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் அந்த ஸ்மோக்கி தந்தூரி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி நிறைய ரெடி பண்ணிவிட்டு அந்த நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதை அந்த சப்பாத்திக்கு மேலே ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மஷ்ரூம், கேரட்டு, கேப்சிகம், ஆனியன், மசாலாலாம் போட்டு கிரேவி நல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த சப்பாத்திக்குள்ளே இது நல்லா சென்டராக ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாஸ் மட்டும் நீங்கள் ஹோம்மேடாகவே பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு, நான் கடையில் வாங்கியிருந்தேன். ஓகே, இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக்